பொதுவாகவே உறவை பேணுவதில் இஸ்லாம் அதிகமாக மிக முக்கியத்துவம் இந்த விஷயத்தில் கொடுத்திருக்கிறது. எந்த விஷயத்தில்? உறவை பேணுவதில் இஸ்லாம் அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது. அதற்கு நிறைய சிறப்புகளும் இருக்கின்றது. சாதாரண ஒரு உறவை பேணுவதில் நிறைய பலன்களும் நிறைய நன்மைகளும் இருக்கின்றது. உதாரணத்திற்கு பார்த்தோம் என்று சொன்னால், உறவை பேணுவதில் என்று சொன்னால் உறவினர்கள், சொந்த பந்தங்கள் இவர்கள் மட்டும் இல்லாமல் பிரயாணத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவையும் பேணுவதற்கு இஸ்லாம் அதிகமாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்போ ஒவ்வொரு உரிமையையும் அதனுடைய கடமைகளையும் சரியாக செய்தால் அதற்கான நன்மைகள் அல்லாஹ் பல மடங்காக அல்லாஹ் கொடுக்கின்றார். சூரத்துல் நிசாவுடைய வசனத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், அல்லாஹ் நிறைய இடங்களில் கூறும்பொழுது எப்படி சொல்லுகின்றார்? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரயாணம் செய்யக்கூடிய அவரோடும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் அந்த உரிமையை சரியாக கொடுக்க வேண்டும். அந்த உறவை பேணி வாழ வேண்டும். இது இருந்தால், உறவை பேணி வாழ்ந்தால், சாதாரண உறவை பேணி வாழ்ந்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், திர்மிதியில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், மன் அஹப்ப அன் யப்சுத லஹு ரிஸ்கிஹி வ யுன்ஸா லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யாருக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் தன்னுடைய ரிஸ்கிலையும் பரக்கத்து வேண்டுமோ, நீண்ட ஆயுள் வேண்டுமோ, அவர் உறவை பேணி வாழட்டும். எப்படி? நீண்ட ஆயுளையும் ரிஸ்கில் பரக்கத்தையும் வேண்டும் என்றால் உறவை பேணி வாழ வேண்டும். சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இந்த உலகத்தில் நாங்கள் நிறைய நன்மைகளை செய்து கொண்டு நிறைய நாட்கள் இந்த உலகத்தில் கழிக்க வேண்டும் என்ற ஆசையோடு தான் இருப்போம். ஏன்? பிள்ளைகளோடு, மனைவிகளோடு நிறைய நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டு அதற்கப்புறம் மரணிப்போம் என்றுதான் நம்மளுடைய நியத்தாக இருக்கும். இருக்கும் வரை நம்மளுடைய வீட்டில், நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்து இருக்க வேண்டும் என்றுதான் நம்மளுடைய நோக்கமாக, நம்மளுடைய எண்ணமாக இருக்கும். ஆனால் இது இரண்டையும் அல்லாஹ் ஒரே ஒரு அமலின் மூலமாக கொடுக்கின்றான். அந்த அமல் என்ன? உறவை பேணி வாழ்வது. சரி, உறவை பேணி வாழ்வதுன்னா என்ன? அவருக்கு போய் சலாம் சொல்லிட்டு வந்துடலாம், சலாமுக்கு பதில் சொல்லிடலாம். யார்கிட்ட பேசலையோ உறவினர்கள்ல அவருக்கு வீட்டுக்கு போயிட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு போயிட்டு